எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, வீட் கப் கேக் எப்படி செய்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, 4 முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாரி எடுத்துக்கிறோங்க. அதோட எல்லா மெஷர்மென்ட்டுமே வந்து ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அந்த 4 முட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பீட்டர்ல கொஞ்சம் பீட் பண்ணிக்கிறேங்க. ஓரளவுக்கு பீட் ஆயி வந்ததுக்கப்புறம் பவுடர் சுகர் 200 கிராம் வந்து நல்லா மிக்ஸியில பவுடர் பண்ணி, அத கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, மெல்டட் பட்டர் ஆர் ஆயில் வந்து 60 எம்எல் எடுத்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே போட்டு ஓரளவுக்கு ஃபோமியா வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 கப் ஆர் 250 கிராம் கோதும மாவு எடுத்துக்கிறேங்க. 1 பிஞ்ச் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் வந்து சலிச்சு, அது கூடவே வந்து 60 எம்எல் பால் எடுத்துங்க. இது கொஞ்சம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஒட்டுக்கா எதையுமே போடக்கூடாது. அதோட ஃப்ளஃபினஸ் வராம போயிரும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிஜி வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கப் கேக்கில வந்து அலைன் பண்ணிக்கிறோம். இதில வந்து 1/2 கப் கேக் வர்ற மாரி ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா பேக் ஆயி வரையில ஃபுல்லா வந்துக்குங்க. இப்ப எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓடிஜில 180 டிகிரி செல்சியஸ்ல டாப் அண்ட் பாட்டம் ராட்ல 30 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பேக் ஆயிட்டுருக்குங்க. பேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேக்கு வந்து இவ்ளோ ஃப்ளஃபியா நல்லா ஸ்பான்ச்சா இருக்குங்க. நம்ம 1/2 இன்ச் பேக்கிங் சோடாவே கரெக்ட்டா இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்ல நீங்க செஞ்சு பாருங்க. வீட் கேக் வந்து ரொம்ப சாஃப்ட்டா, நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்குங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்ங்க.